வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக புதிய நேயர்களையும் நண்பர்களையும் வரவேற்கிறோம். நம்ம இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் நாமக்கல் கோட்டை தான் திப்பு சுல்தான் கோட்டை என்று எல்லோராலும் போற்றப்படுகிற வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தை தான் நான் இப்போ பார்க்க போறேன் நண்பர்களே. முதலாவது நம்மை வரவேற்பது அழகாக இருக்கிற ஒரு கோட்டை சுவர். இதன் வழியாகத்தான் நம்ம மேலே ஏறி செல்ல போற நண்பர்களே. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாமக்கல் கோட்டை பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை மிகச் சிறப்பாக பாதுகாத்து வருகிறார்கள் நண்பர்களே. இந்த நாமக்கல் கோட்டையில பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். அதாவது மலைக்கு மேலே ஒரு குடவரை கோயிலும் மற்றும் ஒரு மசூதியும் காணப்படுகிறது. இதற்கு கீழே பாத்தீங்கன்னா கமலாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் தான். இந்த குளமும் வரலாறாக பேசப்படுகிற ஒன்று நண்பர்களே. இப்ப நம்ம மேலே ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். இதுதான் அந்த கமலாலய குளம். இந்த குளத்தை பற்றி நம்ம பின்னும் பிறகு நான் சொல்லுகிறேன் நண்பர்களே. மிக நீண்ட பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட இந்த சுவர்கள் குண்டு துளைக்காத சுவர்களாக இன்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை போற்றி பாதுகாத்து வர்றாங்க. சுற்றுலாவாசிகள் மிக அழகாக இதில் வந்து போட்டோ எடுத்து செல்லுகிறார்கள் நண்பர்களே. இதுதான் திப்பு சுல்தானுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட இந்த இடம். பாத்தீங்கன்னா குண்டு துளைத்து ஏகப்பட்ட சேதங்கள் இருந்தாலும் இதன் சுவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்பீரமாக நிற்கிறது. அதாவது 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில சேந்தமங்கலம் பாளையக்காரரான ராமச்சந்திரன் நாயக்கர் தான் இந்த கோட்டையை கட்டியதாகவும் அவருக்கு பின் ஆங்கிலேயரை எதிர்க்க திப்பு சுல்தான் இந்த கோட்டையை தன் வசம் வைத்திருந்ததாகவும் நமது வரலாற்று சான்றுகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கோட்டை சுவர் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு போர் சேவைகளுக்கென்று தனி இடம், அரசர்களுக்கென்று தனி இடமாக அமைக்கப்பட்டதுதான் தனி சிறப்பாக இந்த நாமக்கல் கோட்டை விளங்குகிறது நண்பர்களே. இதன் கட்டிடக்கலை என்று சொல்ல போனால் இது ஒரே மலையில் கட்டிய ஒரு கல்லாகவும் 246 அடி உயரம் கொண்ட நாமகிரி என்று சிறப்பு பெயர்களும் இதற்கு உண்டு நண்பர்களே. சாலிக்கிராமம், நாமகிரி என்று இந்த மாவட்டத்துக்கு வேறு பெயர்களும், இந்த குன்றுக்கு சாலிக்கிராமம் என்ற குன்றும் இதற்கு வேறு பெயர்களாக போற்றப்படுகிறது. சாலிக்கிராமம் என்று சொன்னால் கடவுளுக்கு உகந்த ஒரு கல்லாக இது சொல்லப்படுகிறது நண்பர்களே. அதாவது சஞ்சீவி மலையை அனுமன் தூக்கி கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த குளத்தை அவர் பார்வையிடும் போது அவர் நீராடி விட்டு செல்வதற்காக ஒரு கல்லை கீழே வைக்கிறதாகவும் அந்த கல் நாளடைவில் சாலிக்கிராமம் கல்லாக, நாமகிரி கல்லாக, அதாவது இந்த மலைக்குன்றாக உருவெடுத்ததாக பேசப்பட்டு பின்னர் தான் இந்த கோட்டையாக வடிவமைக்கப்பட்டதாக இது சொல்லப்படுகிறது. வரலாற்று சான்றுகள் நண்பர்களே. அப்பேற்பட்ட இந்த கோட்டை ஆங்கிலேயரை எதிர்க்க பயன்பட்டதுதான் மிகச் சிறப்பாக அமைந்தது நண்பர்களே. இந்த நாமக்கல் கோட்டையை போன்றே நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்தால் அந்த திண்டுக்கல் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான வடிவம் கொண்டதாக காணப்படும் நண்பர்கள். அதாவது கோட்டை சுவர்கள் பாத்தீங்கன்னா ஒரே அமைப்புல காணப்படுகிறது. திருமயம் கோட்டையும் நீங்க போனீங்கன்னா ஏறத்தாழ அதுவும் இதே மாதிரி தான் காணப்படுகிறது நண்பர்களே. அந்த காலங்கள்ல ஆங்கிலேயரை எதிர்க்க வடிவமைக்கப்பட்ட இந்த கோட்டைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும், வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்தாலும், ஆனால் ஒரே மாதிரியாக வடிவமைக்கப்பட்டதுதான் தமிழ்நாட்டுடைய மிக சிறப்பாக ஒவ்வொரு ஸ்தலமும் நமக்கு விளங்குகிறது நண்பர்களே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட மலைகள் கடுமையாக விழுந்தாலும் ஒரு நீர் கூட தங்காத அளவுக்கு இதன் வாக்கால்கள் பாருங்க அழகாக வடிவமைக்கப்பட்டு கீழ்த்தளத்தில் அந்த குளத்தில் சென்று விழக்கூடிய அளவிற்கு ஒரு துளி கூட மேல நிற்காத நண்பர்களே. அப்பேற்பட்டதான இந்த இடம் பார்ப்பதற்கு ரொம்ப கண்ணை கவருமாக இருக்கும். இதற்குள்ளே நீங்கள் சென்று பார்க்கும் போதுதான் ஒவ்வொரு அந்த குடவரை என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலும், அதற்கு அடுத்ததாக இதற்கு மேலே
பக்கவாட்டில் பாத்தீங்கன்னா அந்த மசூதியும் அமைந்திருக்கிறது நண்பர்களே. இந்த பகுதிதான் இந்த நாமக்கல் கோட்டையின் முகப்பாக விளங்குகிறது நண்பர்களே. இந்த முகப்புல இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் சேதமடையாமல் காலத்தால் கம்பீரமாக நிற்கு நண்பர்களே. இதை பார்க்கறதற்கு ரொம்பவே கல்லினால் கட்டப்பட்ட இந்த இடம் நம்மளை வரவேற்பது ஒரு சிங்கத்தின் தோற்றமாக ஒரு புடைப்பு சிற்பம். இங்க கல்வெட்டு பாத்தீங்கன்னா இந்த 16-17 நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட அந்த சேந்தமங்கலம் ராமச்சந்திரனுடைய கல்வெட்டுகளாக இங்க பொறிக்கப்பட்டதாக வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த ஒவ்வொரு கல்வெட்டு நண்பர்களே. இது காலத்தால் தெரிந்தாலும் இதனுடைய எழுத்துக்களை இன்றும் அரசும் தொல்லியல் துறையும் மிகச்சிறப்பாக இதை பாதுகாத்து வருகிறார்கள் நண்பர்களே. இந்த கோட்டையை சுற்றி பார்ப்பதற்கு நல்ல ஒரு விடுமுறை நாட்களிலே நீங்கள் வரலாம் நண்பர்களே. நாமக்கல் வந்தால் மிக அருகிலே காணப்படுகிற இந்த கோட்டை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இதை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். மிக சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலமாக இது விளங்குகிறது நண்பர்களே. இதன் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க உள்ளே சென்று நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே கம்பீரமாக தோற்றமளிக்கும். இதுதான் அந்த கமலாலய குளம். அனுமார் இறங்கி நீராடிவிட்டு கல்லை வைத்து நீராடிவிட்டு மேலே வரும்போது அது உருவெடுத்ததாக பேசப்படுகிற இந்த ஸ்தலம், இந்த குடவரை, இதற்கு அருகாமையிலே காணப்படுகிற அந்த மசூதி, இதை மூன்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இந்த ஸ்தலமாக விளங்குகிறது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நாங்கள் தந்து கொண்டே இருக்கிறோம். உற்சாகமுடன் கண்டு கழியுங்கள். இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்.